எனக்கும் முன்னாடிலாம் போலீஸ்னாலே ஒரு வெறுப்பாக இருக்கும். அதாவது இப்போ கூட பாருங்கள், ரீசெண்டாக லாக்அப் டெத்து நிறையா இருக்குது. லாக்அப் டெத்து நிறையா இருக்குது. அந்த காலத்துலேருந்தே நடந்துட்டு தான் இருக்குது. லாக்அப் டெத்துங்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் போலீஸ்காரங்களுக்கு அவங்களுக்கும் என்ன பர்சனல் பகையா அப்படின்னு கேட்டால் இல்லை. பிரச்சனை எங்கே இருக்குன்னா, இந்த சட்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா? சட்டம்னா நம்ம தான் என்னமோ பெரிய இதாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஒரு மனக்கட்டையும் கிடையாது. சட்டம்னா என்ன தெரியுமா? இந்த ஜன்னலுக்கு கதவுக்கெல்லாம் செய்வாங்க இல்லையா? சட்டம் அந்த ஃப்ரேமை மட்டும்தான். அது 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ அவ்வளோதான் இருக்கும். அது மட்டும்தான் இருக்குது. நடுவில் யானையே போயிட்டு வரலாம். அவ்வளோ பெரிய ஓட்டை இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? இப்போ ஒருத்தன் வந்து ஒரு கொலை ஒன்று பண்ணுறான்னு வச்சுங்க. அந்த டெட் பாடி கிடைக்கலனா அவன் கொலை பண்ணதாவே அர்த்தம் இல்லை. அந்த டெட் பாடி கிடைச்சா மட்டும்தான் அவனை அரெஸ்ட் பண்ண முடியும். இது பேர் என்ன? அவனே வந்து சொல்லுவான், நான் தாங்க கொலை பண்ணேன்னு அவனே வந்து சொன்னாலும் அவனை அரெஸ்ட் பண்ண முடியாது. அவனே குற்றவாளியே வந்து சரண்டர் ஆகிறான்னு வச்சுக்கோங்க. குற்றவாளியை வந்து நான் ஒரு கொலை பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆகிறான்னு வச்சுக்கோங்க. அவனை அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த டெட் பாடி கிடைக்கணும். டெட் பாடி கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, அரெஸ்ட்டே பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் ஊரே பார்த்துருக்கோம், எவனா ஒருத்தனை கொலை பண்ணுவான். ஊரே பார்க்கும், ஆனால் எவனும் சாட்சி சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுக்கு 1000 வேலை இருக்குது. சாட்சி சொல்கிறோம், நாங்கள் நேர்மையானவன், நான் உத்தமன் அப்படின்னு எவனா போனான்னு வச்சுக்கோங்க, ஒரு கேஸு எத்தனை நாளில் முடிக்கலாம்? ஒரு கேஸு இவன் தான் குற்றவாளின்னு தெரியும், இத்தனை பேர் சாட்சி இருக்காங்க, அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அப்பயே தண்டனை கொடுத்தா, அதுவும் முழுசாக தண்டனை கொடுத்தா, அவன் அந்த தவறை செஞ்சவன் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஜெயில் தண்டனை, அவனும் திருந்தி வருவான், வெளியில் வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வான். ஆனால் இப்போ இருக்கிற பல ரவுடிகள் குற்றவாளிகள்னு சொல்கிறாங்க இல்லையா, அத்தனை பேரும் பர்சனலாக அவனை திருந்தவே விட மாட்டாங்க. அவனே திருந்தணும்னு நினச்சாலும் விட மாட்டாங்க. ஏன்னா தண்டனை கொடுப்பாங்க, ஒரு 10 நாள் 15 நாளில் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க, பெயில் ஜாமீன் அப்படின்ட்டு. அவனுக்கும் தண்டனை கிடைக்காதனால மறுபடியும் குற்றம் பண்ணிகிட்டே இருப்பான். அவனுக்கும் அவனுடைய உயிர் எப்போ போகும்னு பயந்துக்கிட்டே தான் இருப்பான். பெரிய ரவுடி அப்படின்லாம் சொல்லுவாங்க வெளியில். ஆனால் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். பொண்டாட்டி பிள்ளைங்களோட இருக்க முடியாது, ஒவ்வொரு குடும்பத்து கூட இருக்க முடியாது. ரொம்ப எந்த நேரத்தில் எவன் வந்து அடிப்பான், எவன் என்ன பண்ணுவான்னு தெரியாமே அதே பயத்தில் என்ன தான் ஊருக்குள்ள அப்படியே கெத்தா அப்படி சுற்றினாலும் நைட்டு பகல் தூக்கம் இல்லாமல் பயத்திலே செத்து வாழ்வாங்க. அவனு ஒரு சமயம் நினைப்பானுங்க, இப்போ இந்த சின்ன பசங்களை கத்தி எடுத்து திரியிறாங்க இல்லையா, அது ஒரு வேகம், அவ்வளோதான். ஒரு கிளாஷ் ஆகும்போது அவன் உயிருக்கு கத்தி இப்படி போகும்போது அவனுக்கு ஒன்றும் தெரியும், இனிமேல் நம்ம வந்து கத்தி எடுக்கக்கூடாது அப்படின்னு அவன் நினைப்பான் அந்த ஒரு செகண்டு. ஆனால் அவனுக்கு அந்த தண்டனை கிடைச்சா அவன் திருந்தி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வான். அவனை திருந்தவே விட மாட்டாங்க. அதே மாதிரி போலீஸ்க்கு தொடர்ச்சியாக குற்றவாளிகளை வெளியிலே விட்டுகிட்டே இருந்தால் அவங்க பின்னாடியே சுற்றிட்டு இருக்கணும். புதுசாக எவனா குற்றம் பண்ணானா அவன் பின்னாடியே சுற்றணும். மேலதிகாரி கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஏன் பிடிக்கல, ஏன் இது பண்ணல, ஏன் இது நடக்குது அது நடக்குது. குற்றவாளியெல்லாம் வெளியிலே இவங்களே விடாது, இவங்களே கேள்வியும் கேட்குறது, ஏன் பிடிக்கல, ஏன் வந்து கண்காணிக்கல அப்படின்ட்டு. இது எப்படி இருக்குது? அப்போது போலீஸ்காரங்களுக்கும் மன உளைச்சல் அதிகமாகும். அப்போ அவங்க கோவத்தை யார்கிட்ட காட்டுறது? கோவம் வந்தால் சில பேர் இல்லை, நிறைய பேர் தற்கொலை பண்ணிட்டாங்க. இப்போ பாருங்கள், நாமக்கல்லில் ஒரு லேடி ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப வருஷமாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, ஸ்டேஷன்லேயே இறந்துட்டாங்க. உடம்புக்கு முடியல அவங்களுக்கு, ரொம்ப நாளாக 2 மாதமாக லீவ் கட்டிகிட்டே இருக்காங்க. ஆனால்